கோவத்தில் திரும்பிச்சு தத்திட்டாங்க. நண்பர்களே வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். நாம இது வரைக்கும் சத்தியமங்கலம் வழியா நாகர்ஹோலேக்கு வந்து நாகர்ஹோலேல பல சஃபாரிங்களை முடிச்சுட்டு வெற்றிகரமா சிறுத்தை புலி ரெண்டையும் ஒரே சஃபாரிலேயே ஸ்பாட் பண்ணிட்டு அது முடிச்ச கையோட நேரா பந்திப்பூருக்கு வந்திருப்போம். பந்திப்பூர்ல நம்ம ஸ்டே பண்ற 2வது எபிசோடு தான் இது. இந்த ஃபோர்ட் டைகர் ரிசர்வ் சீரீஸ் இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி பிளேலிஸ்ட் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா, த்ரில்லிங்கா, இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். போன வீடியோல நாம நாகர்ஹோலேருந்து பந்திப்பூர் வந்துட்டு ரூம்ஸை செக்இன் பண்ணிட்டு பந்திப்பூர்ல நம்மளுடைய முதல் சஃபாரியை போயிருப்போம். புலி கொஞ்ச நேரத்துல நமக்கு சைட்ல இருந்து மிஸ் ஆச்சு. மற்றபடி ரொம்பவுமே அட்டகாசமான சஃபாரியாவே அது அமைஞ்சுது. அதை முடிச்சுட்டு ரிட்டனுக்கு ரூமுக்கு வந்தப்பறதான் பந்திப்பூர் அதுகிட்ட இருந்த வித்தையெல்லாம் நமக்கு காட்ட ஆரம்பிச்சது. நம்ம பந்திப்பூர் நைட் ஸ்டேல ஆச்சரியம் தரக்கூடிய நிகழ்வெல்லாம் நடந்தது. புதுவிதமான த்ரில்லிங்கான அனுபவத்தெல்லாம் கண்டு கழிக்க முடிஞ்சது. இருட்டுல பல சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் தான் இன்னைய எபிசோட்ல நீங்க பார்க்க போறீங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிடுங்க. நாம போட போற மற்ற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. சஃபாரி பந்திப்பூர் இனிதே நிறைவு பெற்றது. இங்க டைகர் சைட்டிங் மிஸ் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு முந்தின சஃபாரி போனவங்களுக்கு டைகர் கிடைச்சிருக்கு. நாங்க போறதுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்க வந்து கிளம்பி இருக்கு போல. மார்னிங் சஃபாரி ட்ரை பண்றோம். நாங்க சஃபாரி போயிட்டு வந்துட்டு ஒரு ஈவினிங் போல பொறுமையா நடந்து நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்றதுக்காக பேட்டரி வெஹிக்கிள் வர அந்த பாதையிலேயே நாங்களும் நடந்து போயிட்டே இருந்தோம். புதுசா ரெனோவேட் பண்ணிருக்கிறது இந்த ஹரிணி காட்டேஜ். இந்த காட்டேஜுக்கு பக்கவாட்டத்துல இருக்கிற இந்த மரத்துல தான் சிறுத்தைங்க வாழ்ந்துட்டு வருதுங்க. ஒன்னு இல்ல, கிட்டத்தட்ட 3 சிறுத்தைங்க இருக்கு போல இருக்கு. இந்த மரத்துல ஏதாச்சும் தென்படுதான்னு பாத்துட்டு இருந்தோம். நாங்க தூரமா இருந்து ஜூம் பண்ணி தான் பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த மரத்துல தான் சிறுத்தை வாழ்ந்துட்டு இருக்குங்க. இதுங்க கில் பண்ணி எடுத்துட்டு வரத இந்த மரம் கிட்ட தான் வச்சு சாப்பிடுதுங்க. ஹரிணி காட்டேஜுக்கு அக்கம் பக்கத்துல இந்த மான் கொம்புங்களும் எச்சங்களும் நிறையவே கிடக்குது. அது இருக்கு பாரு, இந்த மரத்துல தான் லெப்பர்டு சைட்டிங் கிடைச்சிருக்கு. இந்த மரமா உக்காந்து இருக்குது, இது தெரியல பாரு. உள்ள இருந்து கண்ணாடில பார்க்கலாம். இவங்கல்ல இங்க மேல ஏதோ ஒண்ணு இருக்குது. என்னது இது? மன்கிப்பா ஜூம் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. கையில பிடி. இது என்னது? அஜி ஏதோ ஒண்ணு படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அஜி அதுதான் சொல்றேன், ஏதோ படுத்துட்டு இருக்க மாதிரி. ஆமா அஜி இதோ இதோ இங்க 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 இதோ அதுதான் நான் சொன்னேன். குமுக்கா ஒண்ணுது. என்ன கலர்? அது கார்ல கிட்டி. அதுக்கு மேல ஜூம் கிடையாது. அந்த மரத்து மேல எங்க போயிடுச்சு? அந்த மரத்து மேல பாரு. மானுங்க அங்க இருக்கு பாரு. அங்க போய் நின்னு பார்க்க முடியுமா? மரத்துல ஏதோ லெப்பர்ட் ஏதோ படுத்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலுக்கு நான் கேட்டேன். மூமெண்ட் இங்க எதுவும் கிடையாதுங்க இப்போ மரத்துல இல்ல. ஆனா அந்த டவுன்ல ஃபுல்லா லெப்பர்ட் மூமெண்ட் இருக்கும். அதனால அலாம் கால் இருக்கும். நைட்டு ஃபுல்லா அலாரம் உங்களுக்கு கேட்கும். ஆனா கில் நடக்கிறது ஃபுல்லா வனஸ்ரீ எதிர்க்கதான். அதனால அங்கவே வெளில நின்று பாருங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணவரு. பார்க்கலாம் நைட் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க அப்படின்ட்டு. நம்ம இப்போ ஜஸ்ட் சும்மா வாக் போயிட்டு இருக்கோம். இப்போதான் சித்தல் காட்டேஜை தாண்டி பப்பிஹா தாண்ட போறோம். அடுத்தது கோகிலா இருக்கு, அதுக்கப்புறம் மயூரா இருக்கு. நம்ம வனஸ்ரீல இந்த பக்கம் இருக்கோம். இங்க பாரு டெர்மெட்ஸ் புத்து எவ்வளவு புதுசு. இங்க பாருங்க மானெல்லாம் இங்க இருக்குல்ல, மானெல்லாம் இங்க இருக்குல்ல. இப்ப நைட் இந்த மானெல்லாம் வந்து வனஸ்ரீ எதிர்க்க வந்துருமா. வெளியில இங்க காட்டேஜுக்குள்ள இருக்கிற இந்த புல்வெளிக்கு வந்துருமா. எல்லா காட்டேஜுங்களுக்கும் நடுவில். ஸோ இங்க உக்காந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஏற்கனவே நாங்க டீயும் ஸ்நாக்ஸும் சொல்லி வச்சிருந்தோம். அதனால அப்படியே காத்து வாங்கிட்டே நடந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டீக்காக கேண்டீன் பக்கம் போயிட்டோங்க.
காட்டேஜில் ஈவினிங்க்கு அவங்க கொடுத்த ஸ்நாக்ஸு உண்மையிலேயே அருமையாக இருந்ததுங்க. சுட சுட மிளகா பஜ்ஜி செஞ்சு கொடுத்து 2 கப்பு காஃபியுமே ப்ரொவைட் பண்ணாங்க. பையனும் கேட்டான்ட்டு அவனுக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா கப் கொடுத்தாங்க. பட் சார்ஜ் பண்ணல அதுக்கு. உண்மையிலேயே சொல்லணும்னா அருமையாகவே இருந்தது. ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவில் நாம் எதிர்பார்க்குற ஒரு சின்ன விஷயம் நம்ம கிடைக்குதுங்கிற போது ஒரு சின்ன சந்தோஷம்தான். உள்ளே இருந்துக்கிட்டு இந்த முகாம் யானைங்களை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோங்க. அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த யானைங்க இன்னைக்கு நமக்கு செம்ம ஷோ பீஸ் காட்ட போகுது அப்படின்ட்டு. இந்த கேன்டீனோட உள்வாக்குல இருந்து காட்டோட வியூவை தாராளமாக கண்டு கழிக்க முடியும். மான்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுக்குள்ள இருந்து காட்டேஜுக்குள்ள வர தொடங்கிச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வெளியில வந்து சும்மா கொஞ்ச நேரம் இடத்த ரசிச்சுட்டு வனஸ்ரீயை நோக்கி போகும்போது மான் கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் வர்றதை பார்த்துட்டு நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லாமே காட்டேஜ் உள்ள வந்துச்சுங்க மானுங்களாம். காட்டு பண்ணிடா சரிகமான், காட்டு பண்ணி அதுதான் இப்ப இவ்வளவு நேரம் கத்தி இருக்கு. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஒலி. அந்த ஒலியை நாங்கள் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே ஒரு காட்டு பன்னி நின்றுட்டு இருந்தது. அந்த பன்னி எழுப்பின ஒலி தான் இதுவான்னு தெரியல. அதை பார்த்துட்டு நிற்கும் போதே தூரத்துல இருந்து அந்த பள்ளத்தாக்குல இருந்து மேலே எழும்பி நடந்து வந்துட்டு இருந்த ஒரு யானை. முதல்ல பார்க்கும்போது இது கேம்ப் எலிஃபண்ட் தான் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல நான் பார்த்துட்டே இருக்கும்போது அதோட தந்தங்கள் ரொம்ப பெருசா இருந்தது. கேம்ப் எலிஃபண்ட்டுக்கு பொதுவாக இவ்வளவு பெரிய தந்தங்கள் இருக்காதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் நமக்கு அது உரைக்குது இது காட்டு யானடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி திகில் கிளம்பிடுச்சு. அது மெல்ல மெல்லமா நடந்து காட்டேஜை நோக்கி வர தொடங்கிடுச்சு. ஒரு மாதிரி அச்சம் கொஞ்சம் த்ரில்லாவும் இருந்தது. அது பொறுமையா வந்துட்டு இருக்கு. மத்த யாருன்னா பார்த்தாங்களான்னு தெரியல. நான் காட்டியானன்னு கத்துறேன். கேன்டீன்ல இருந்தவங்களும் பார்த்துட்டாங்க. அவங்க கொஞ்சமா சவுண்ட் போட ஆரம்பிச்சாங்க. இல்ல நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன நடக்குதோ பாக்கலாம் அப்படின்ட்டு. என் பையன் அலறிட்டான். அவன் போலான்னு கூப்பிட்டான். டேய் இருடா, தூரமா தான் இருக்கு, கொஞ்சமா நின்று பாக்கலான்ட்டு பார்க்கும்போது அது கத்தன சவுண்ட்ல எனக்கே பயம் வந்து நான் உள்ள போயிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். நடந்து வந்துட்டே இருந்த யானை ஒரு கட்டத்துல நின்று ஒரு சுழல் எடுத்து ஒரு சத்தம் போட்டு கத்திச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நடுக்கம் ஏற்பட்டுடுச்சு. அந்த நேரத்துல தான் பார்த்தா என்ன கேமரா ஆஃப் பண்ண சொல்லி கத்தினாங்க. என்ன நோட் பண்ணவங்க நான் பண்ணிட்டேன். அந்த செகண்ட் பின்னாடி இருந்து ஓடி வந்த நம்ம கேம்ப் கும்கி எலிஃபண்ட் அந்த ஆஜானுபாகுவா இருந்த அந்த காட்டு யானையை விரட்டிட்டு ஓடிச்சுங்க. இந்த நிகழ்வெல்லாம் கண் எதிர்க்க இப்பதான் முதல் முறையா நாங்க பார்த்து அனுபவிக்கிறோம். ஒரு மாதிரி வேற லெவல் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அது சொல்லும் போதே ஒரு மாதிரி இப்பவே மயிர் கூச்சல் எடுக்குது. அது போல செம்ம கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டுங்க அது. வைல்ட் எலிஃபண்ட் அங்க பாருடா, அங்க பாரு டஸ்கர் வருது. வைல்ட் எலிஃபண்ட் வருது. அங்க பாரு தெரியுமா? தெரியுதா? ரூம் பக்கத்துல வருது. ஏய் கத்தாதடா. ஏய் இங்க இதனா ஓடியாடா வரப்போகுது. இருடா. பின்னாடி ஒண்ணு இருக்கா பாரு ஜெனரல்ல. இல்ல இரு. எங்க ரூம் பக்கத்துலயே வைல்ட் எலிஃபண்ட் டஸ்கர் ஒன்னு வருதுங்க. சரிக்கமனே ரூம்லயே எலிஃபண்ட் பாக்குற பாரு. கொஞ்சம் வெளிச்சம் இருந்ததுன்னா நல்லா தான் இருக்குமே. யாரங்கன்னா இந்த சைடில் வீட்டில் வரப்போகுது. இந்த எலிஃபண்ட் இங்கே திருப்பி இல்லை அந்த பக்கம் திருப்பி நிற்குது. இங்கே தானே நந்து வருது. ரூம்குள்ளே போய்ட்டுருவான். இப்போ தான்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் டஸ்கரு இதில் பார்த்ததோட இப்போ தான் ரோட்டில் தரையில் இருந்து மறுபடியும் பார்க்குறேன். நம்ம தான் கண்டுபிடிச்சாங்க பாரு. ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க பாரு. இங்க தாண்டா இருக்க. இருறா கொஞ்சம் கிட்ட வந்த பேர் ரூம்குள்ள போயிடு. ரூம் கதவு திறந்து தானே இருக்குது. இதை சாத்தி வச்சுட்டு போறாங்க யாருன்னா நமக்கு தெரியாம. உள்ள ஓகே, இது ஓப்பன்ல. இது யாருன்னா சாத்தி வச்சுட்டு போறாங்க. ரிட்டர்ன் போல இல்ல, இவர் துரத்துறாரு. பின்ன காட்டேஜ் கிட்ட வந்துச்சுன்னா அதுக்காக துரத்துறாரு. அவங்க தானே துரத்துறாங்க. எவ்வளவு பெரிய தந்தம்டா டேய். ஹாய் சொல்றியா? அதோ பாருங்க டஸ்கர் சொல்லு. அதான் ஜூம் பண்ணிட்டேன். இல்ல
அது அங்கதான் வருதான்னு தெரியல. இரு, நான் உங்களை சேர்ந்து எடுக்கிறேன். சரியான டஸ்கருங்க. யானை குளம்ல பார்த்தா போல இது அதை விட பெருசா இருக்குங்க டஸ்க்லாம். அந்த பக்கம் பின்னாடி போகுது. எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறேன் பாரு அனிமல் சைட்டிங். அப்பா நடந்து போற தூரம் தான்டா இருக்கு. நிக்குது பாரு, அங்க பாரு. கோவம் வந்து ஓடு ஓடு ஓடு. கோவத்துல திரும்பிச்சு தத்திட்டாங்க. கோவத்துல ஓடிச்சு அது. இந்த கேம்ப் எலிஃபென்ட்டுக்கு தந்தங்க கூட அதுல பாதி சைஸ் கூட இல்லைங்க. ஆனா இந்த எலிஃபென்ட் துரத்துனதுக்கு அந்த காட்டு யானை இப்படி ஒரு பயம் கலந்து ஓட்டம் ஓடிச்சுங்க. நொடி பொழுதுல அந்த காட்டை விட்டு இறங்கி அந்த பள்ளத்தாக்குல மறைஞ்சிடுச்சு. அதுக்கும் கரெக்டா இருட்டிடுச்சு. 7 மணி டச் பண்ண உடனே யாருமே வெளியில நிக்க கூடாதுன்னு உள்ள போக சொல்லிட்டாங்க. சரியான த்ரில் ஆகிடுச்சு கொஞ்ச நேரத்துல. கேன்டீனில் போயிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வெளியில் வந்து நின்னோம். மானுங்களா இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தோம். இருட்ட ஆரம்பிச்சுது. காட்டுக்குள்ளேருந்து பேக் சைடில், நம்ம காட்டேஜுக்கு பேக் சைட்லேருந்து காட்டுக்குள்ளேருந்து ஒரு பெரிய டஸ்கர் ஏறிச்சுங்க. கொஞ்ச நேரம் பகீர்னு ஆயிடுச்சு. அது நடந்து இந்த பக்கம் தான் வந்துட்டே இருந்தது காட்டேஜ் நோக்கி. இந்த பக்கம் கேன்டீனில் இருந்தவங்களாம் சவுண்டு போட்டாங்க. திடீர்னு ஒரு கோவத்தில் அப்படின்னு ஒரு தும்பிக்கையை முறுக்கிட்டு இப்படி திரும்பிச்சுங்க. இங்கே கேம்ப் எலிஃபென்ட்டுங்க கட்டி வச்சுருந்தாங்களா, அதில் ஒரு டஸ்கர் ஒன்று கும்பி ஒன்று ஏற்றின ஓடினாங்க. அது தெருக்கி ஓடிச்சுங்க அந்த காட்டியான. வீடியோ எடுக்காதீங்க, கட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால நான் எடுத்ததெல்லாம் எவ்வளோ கேப்சர் ஆயிருக்குன்னு எனக்கே தெரியல. சரியான சவுண்டு போட்டுன்னு ஓடிச்சுங்க. அந்த சவுண்டெல்லாம் ஐயோ ஒரு மாதிரி டர்ராகிச்சு கொஞ்ச நேரத்தில். ஏன்னா அப்படியே ஒரு 20 அடி ஓடி வந்துருந்ததுன்னா பக்கத்தில் வந்துருக்கோம் போல இருக்கு. அந்த மாதிரி தான் அது குயிக்காக ஓடல எலிஃபென்ட்டு. அது மாதிரி கொஞ்சம் டர்ராகிடுச்சு. இங்கே நாங்கள் வனஸ்ட்ரீட்டில் இப்போதைக்கு நாங்கள் தான் இருக்கோம். மற்ற 2 ரூம் பூட்டி இருக்கு. ஆள் இருக்காங்களான்னு தெரியல. இங்கே பவருமே இல்லை. அதனால ஒரு பேக்கப் எமர்ஜென்சி லைட்டில் தான் இப்போதைக்கு உக்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்களா காட்டெருமை கொம்பு குட்டி ஆயிடுச்சுங்க. ஹார்ன் ஹெட் ஷாட் வைக்கலான்னு பார்த்தேங்க, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்ல சம்பவங்கள்லாம் இருக்க போகுது பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொட்டை மூச்சிருந்து பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. மானுங்களாம் மொத்தமாக இங்கே வந்துச்சுங்க காட்டேஜ் உள்ள. யானை காட்டுக்குள்ள ஓடினதுக்கு அப்புறம் நாங்க ரூமுக்கெல்லாம் பெருசா போகல. அங்க இருந்து சேர்ஸ்ல உக்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட் வரைக்கும் ஆச்சுங்க. பட் வேற எந்த அனிமல் மூவ்மெண்ட்டுமே தெரியல. மானுங்க எல்லாமே கூட்டமா வனஸ்ரீ எதிர்க்க வந்துடுச்சுங்க. அந்த புல்வெளியில வந்துடுச்சு. சுமார் ஒரு 8:30 மணி போல டின்னருக்கான சிக்னல் வந்தது. ஃபுட்டுமே அதே போல தான். நான்வெஜ் சர்வ் பண்ண மாட்டாங்க. நார்மலான ஒரு மெனு, ரைஸு, சாம்பார், ரசம், ஒரு பொரியல், சப்பாத்தி, இது போல தான் ஃபுட்டு இருக்குங்க. ஆனால் நைட்டு நாங்கள் சாப்பிட்ட டின்னருமே உண்மையாக சொல்லணும்னா அருமையாக இருக்கு. நாம வனஸ்ட்ரீட்ல இருந்ததுனால பக்கத்துலேயே தான் கேன்டீனு. அப்படியே அவர் டார்ச் அடிச்சு அந்த வெளிச்சத்திலேயே நாமளும் ஓடிட்டோம். என்னுடைய டார்ச் எல்லாம் நான் ரூம்ல வச்சுட்டு இருந்தேன். அதனால அப்படியே சாப்பிட போயிட்டோம். ஆனா மற்ற ரூம்ல இருக்க இந்த ஹரிணி, கோகிலா, பப்பி ஹால் எல்லாம் இருக்கவங்களுக்கு இவங்க போய் கூட்டிட்டு வராங்க. அவங்களுடைய அசிஸ்டன்ஸ்ல தான் இவங்க இங்க வந்து டின்னருக்கு வர முடியும். சாப்பிட்ட பிறகு திரும்பி அவங்க அசிஸ்டன்ஸ்லயே திரும்பி போறாங்க. வனஸ்ட்ரீட்ல இருந்து வந்ததுக்கே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி திக்குன்னு தான் இருந்தது. ஏன்னா கும்கியை இந்த பக்கம் கட்டி வச்சிருந்தாங்க. அது போலலாம் நிறைய நமக்கு அந்த இடமே ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு மாதிரி ஒரு திகிலான உணர்வை கிரியேட் பண்ணிடுச்சு. மற்றவங்களுக்கு சொல்லவே வேணாம். இருட்டில் அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வரணும் கேன்டீனுக்கு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்திருக்கும் போல. டின்னர் முடிஞ்சிச்சுங்க. நல்லா தான் இருந்தது. நாங்கள் சப்பாத்தி மட்டும் தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா ஈவினிங் ஸ்நாக் பஜ்ஜி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அதுவே காஃபி மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிச்சு. டின்னர் நாங்கள் சப்பாத்தி சப்ஜி தான் சாப்பிட்டோம். பீட்ரூட் சைட் டிஷ்ஷு ரொம்பவே நல்லா இருந்தது. என் பையன் டார்ச்சை வச்சு என்ன டார்ச்சர் பண்ணிருக்கான். இது வரைக்கும் டீர் கால்ஸ்லாம் எதுவும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்க. லெப்பர்ட் மூவ்மெண்ட் இருக்கான்னு தெரியல. ஆனால் டெய்லியுமே மூவ்மெண்ட்டு கில் இங்கே வனஸ்ட்ரீ எதிர்க்க தான் நடக்கும்னு சொன்னாங்க. இங்கே எலிஃபென்ட் வளர்க்குறதுனால லெப்பர்டு மூவ்மெண்ட் கம்மி ஆயிடுச்சான். ஆனால் வனஸ்ட்ரீ கிட்ட கில் மட்டும் பண்ணுதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது இன்றைக்கி நைட். எனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் இது வரைக்கும் டீர் கால்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. சரி பார்க்கலாம்.
ஒரு மாதிரி திகிலான அனுபவங்கள் எல்லாம் ஈவினிங் ஆன உடனே நமக்கும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி விலங்குகளோட கண்கள்ல வெளிச்சம் அடிச்சு அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்ங்கிறதெல்லாம் நான் நேஷனல் ஜியோகிராபிக்கோ இல்லைன்னா டிஸ்கவரி இது போல சேனல்ஸ்ல தான் பார்த்திருக்கேன். முதல் முறையா என்னுடைய டார்ச் வெளிச்சம் அந்த மான்கள் கூட்டத்துல பட்டு அது எப்படி பிரதிபலிக்குது பாருங்க. ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருந்தது. அது சொல்ல வார்த்தை எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இதெல்லாம். என் பக்கத்துல இருந்து நிறைய பேர் அங்க வெளியில அந்த வண்டி பக்கத்துல நின்று பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதை பார்த்து ஒரு மாதிரி மெய் செலுத்து போயிட்டாங்க. ஏன்னா நூத்துக்கணக்கான கண்கள் இருக்கு. நான் எதர்ச்சியா மான்கள் என்ன பண்ணுதுங்கிறத பாக்குறதுக்காக தான் அடிச்சனே தவிர அந்த ஒரு ஷாட்டு ரொம்ப ரம்யமா அழகா இருந்ததுங்க. நேரில் பார்க்கும் போது வீடியோல எந்த அளவுக்கு அது ஜஸ்டிஸ் பண்ணிருக்குன்னு தெரியல. பட் அத சொல்ல வார்த்தைகளே இல்ல. மானெல்லாம் திடீர்னு ஒரு அலர்ட் குத்துதுங்க. ஏதோ சவுண்டு குத்துச்சு. இவங்க எல்லாரும் அந்த சைடு அந்த மரத்தெல்லாம் செக் பண்ணியிருந்தாங்க. டைம் இப்போ 9:55ங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டாங்க காட்டேஜில். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மான் ஏதோ சவுண்ட்லாம் கொடுத்துச்சு. பட்டு திரும்பி நார்மல் ஆகிடுச்சு. இப்போதைக்கு எதுவும் தெரியல. இந்த மாடு மேலே இருக்க டெக்ஸ்சர்ஸை பாருங்களேன். மேலே இருக்க ரோமம் ஸ்கின்னு எல்லாம் அப்படியே இருக்குது. இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. மான்களோட தொடர்ந்த அபாய குரல் ஏதோ ஒரு உயிர்கொல்லி விலங்க அது கவனிச்சதுனால தான் இந்த தொடர் அபாய ஒலி எழுப்பிட்டே இருந்ததுங்க. இந்த அலாம் கால்ஸ் கேட்டுட்டே இருந்தது. நாங்களாம் பார்த்துட்டே இருந்தோம். தூரத்துல எங்களுக்கு ஒரு விலங்கோட கண்கள் பிரதிபலிப்புக்கு தெரிஞ்சுது. அசையாம கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்ததுங்க. திரும்பி திரும்பி பாக்குற போல தூரமா இருந்தது. பப்பிஹாக்கு பக்கத்துல ரொம்ப நேரமா நாங்களும் அதை பார்த்துட்டே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து முன்ன வரைக்கும் வந்துடுச்சுங்க. அது மான்களோட அபாய குரலும் கேட்டுட்டே இருந்தது. வனஸ்ரீலேயே நமக்கு பக்கத்து ஏரியால இருந்த ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க அங்கதான் நமக்கு பழக்கமானாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நாங்க மொத்தமா உக்காந்து என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தோம். ரொம்பவே த்ரில்லான அந்த அனுபவங்கள்லாம் நீங்களே பாருங்க. இந்த லைட்டிங்ல ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். லைட்லாம் ஆஃப் பண்ணலாம். ஆமா, ஏதோ ஒரு வெளிச்சம் வந்து ஸ்கின் மாதிரி நடந்து போச்சு. அங்கே ஏதோ கண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஜன்னல் கிட்ட போய் பாரு. இங்கேருந்து பார்க்கணும் இல்லை. அதோ எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு லைட் தெரியுது. நடந்து வர மாதிரி இல்லை. அதோ லைட். சத்தம் போடாதீங்க. பின்னாடி அந்த லைன்ல பாருங்க. அது மின்மினி பூச்சின்னு நினைக்கிறேன். இல்லைம்மா, அப்ப நான் சொல்றேன். இல்ல அது பிளிங்க் ஆகி கண்ணு தெரியுது. ஆனால் ஒத்த கண்ணு தெரியல. அதான் மின்மினி பூச்சி மாதிரி தான். இது கரெக்டு தான். இவ்வளோ லாங் வராது. இவ்வளோ தெரியாதுங்களா? இவ்வளோ லாங் தெரியாது. கிட்ட போய் அடிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கடா எனக்கு மட்டும் இங்கே அது மின்மணி பூச்சி இல்லை. ஆமா, அது மின்மினி மின்மணி பூச்சி கண்ணு தான் இப்படி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக லைட் ஆஃப் பண்ணுங்க. நானா மின்மணி பூச்சி லைட் ஆஃப் பண்ணாலும் தெரியணும். ஆமா, அதான் மின்மணி பூச்சி. இப்ப பாருங்க, அடிச்சா தெரியுது பாருங்க. ஒரு கண்ணா தெரியுது. ஆமாமா, தான் நினைக்கிறேன். லெப்பர்டு தான். லெப்பர்டு தான் நடக்குது. ஆனா உண்மையாவே நடக்குது. ஆனா லெப்பர்டா கன்ஃபார்மா தெரியல. ஏதோ ஒன்று இருக்கு. அது மாதிரி தெரியல. நடந்து அந்த பக்கம் திரும்பிடுச்சு. ரூம் பக்கம், அவங்க ரூம் பக்கம். அது என்ன இடம்? ஹரிணி தான் வரும். அப்பா ஹரிணி அந்த பாறை பின்னாடி இருந்து தான் வருது. கரெக்டுங்களா? அப்ப அந்த பக்கம் இருக்குள்ள ஓடுதுனா? ஆமா, அப்ப அந்த பக்கம் அடிக்கணும். எர்ற இங்க தான்டா வரும். எங்கிருந்து வருது பார்க்கலாம். திரும்பி நம்ம கண்ணு லைனுக்கு தெரியுது. இங்க உட்காந்துருக்கு. பாருங்க, மாடு உட்காந்துருக்கு. இல்ல இல்ல, அந்த பின்னாடி அந்த மரத்துக்கு பக்கத்துல பாருங்க. தெரியுது. அந்த வருது. அது மானான்னு பாக்கணும் ஃபர்ஸ்ட். எங்க வருது? மானுங்க. மானுங்க இதுல தெரியுது. மான் தானா? மானு. அப்ப இல்ல, அப்ப இல்ல அது. ஆனா அலாம் கால் நின்னுச்சு. இல்லைன்னா கண்டினியூஸ் ஆயிருமே.
எல்லாம் அந்த பக்கம் தான் ஒரு மாதிரி அலர்ட்டா இருக்குது. அங்க அந்த மாதிரிலாம் போகுது. எல்லா மானுமே இங்கேயே பாக்குது. என்னடா அலாம் காணாமே. அலாம் கால் நின்றுச்சு. ஆனா இவ்வளவு தூரம் தப்பு தப்பான ஓடி வராது. ரொம்ப நேரமா இந்த கண்ணு ஒண்ணு தெரிஞ்சுட்டே இருக்காது, என்னன்னு தெரியல. எல்லாமே இங்க இருக்கும்போது அது முட்டியாமா அங்க இருக்க போது இந்த லைட் மட்டும் தான் தெரியுது, அது என்னன்னு தெரியல. மூவ்மெண்ட்லாம் ஏன்னா இந்த மாடு அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. இங்கேயா? நீங்க பிடிச்சிருக்க நேரம் அந்த மரத்துக்கு இதுதான் சொல்றீங்க? எதுவும் இல்லை இல்லை தெரியல. டைம் 10:35ங்க. கண்டினியூஸ் அலாம் கால். யானை அங்கே இருக்கு பாரு. ஒரு 12:30 மணி வரைக்கும் பார்த்தோங்க, எதுவும் வரல. அலாம் கால்ஸும் நின்றுடுச்சு. அலாம் கால்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம ரூமுக்கு ஃப்ரண்ட் சைடில் வனஸ்ட்ரீக்கு பேக் சைடில் தான் யூஸ்வலாக லெப்பர்ட் ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த டைம் நம்ம ரூமுக்கு ஃப்ரண்ட் சைடில் தெரியுது. 2 மான் வேறு சண்டை போட்டுன்னு இருக்குது. இப்போது ஒரு அலாம் கால் வந்தது ஒரு 3 டைம், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது கூட ஏதோ ஒரு க்ரௌலிங் சவுண்ட் கேட்டுச்சு. அது வந்து எலிஃபேண்ட் இங்கே கட்டி வச்சுருக்காங்க, அதோட சவுண்டா என்ன ஏதுன்னு புரியல. நமக்கு தெரியாத விதமான புது சவுண்டெல்லாம் நமக்கு கேட்குதுங்க. பழக்கப்படாத சவுண்டெல்லாம் கேட்குது. ரோட்டில் பார்த்தீங்களா டிராஃபிக் மூவ்மெண்ட் சுத்தமாக நின்று போச்சு. எனக்கு எதிர்க்க தான் நம்ம ஊட்டி மைசூர் கனெக்ட் பண்ணுற ஹைவே இருக்குது. 9 o'clock அந்த செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே டிராஃபிக் மூவ்மெண்ட்டே இல்லை பாருங்கள். ஆனால் சில கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மட்டும் இந்த டைமில் போகும். 12 o'clock மேலே. 7 மணிக்கு எல்லோரையும் செட்டில் ஆக சொல்லிட்டாங்க. 8:30 மணிக்கு டின்னர் ரெடி பண்ணப்போ கேர்டேக்கர் வந்து ஒவ்வொரு ரூமாக சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொன்னவங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா த்ரில்லாக தாங்க இருக்குது. அகைன் காலையில் சஃபாரி போகிறதுக்காக ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் சஃபாரி ஆஃப்லைனில் வாங்கணுங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு அப்போ தான் ஒரு இன்ப அதிர்ச்சி. கார் பார்க்கிங்கில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பாறை இருக்குது, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டால் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இங்கே லெப்பர்ட் சைட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார். ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே வனஸ்ட்ரீயோட பேக் சைடு, அதாவது நம்ம மெயின் ரோடு சைடு இருந்து தான் கால்ஸ் வந்துட்டு இருந்தது. திரும்பி ரிட்டர்ன் நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பும் போது அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். அவர்கிட்ட நான் சும்மா விசாரித்தேன், இங்கே காலையில் லெப்பர்ட் இருந்தது, நீங்கள் தான் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு 3 பேர் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது, அதை காட்டுங்களேன்னு கேட்டேன். அவர் கொடுத்த ஷேர் பண்ண அந்த வியூ ஃபைண்டரோட ஸ்டில்லு தான் இது. நேரில் பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் இப்படியாவது அந்த லெப்பர்ட் இருந்ததுக்கான அறிகுறி நமக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இந்த ஒரு கேமரா வடிவிலையாவது நமக்கு கிடைச்சதேன்ட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே இருந்திருக்கு. ராத்திரி நாங்கள் பார்த்த அந்த கண்ணு வெளிச்சம் எல்லாமே சிறுத்தை தானா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எங்களுக்குள்ள இருந்தது. ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு. மேபி நாங்கள் பார்த்தது சிறுத்தையா கூட இருந்திருக்கலாம். ஒரு ப்ராப்பரான சைட்டிங் கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் அகைன் நாம் வந்து ரெனோவேட் பண்ண ஹரிணியில் ரூம் போடலாங்கிற ஐடியாவில் இருக்கோம். எப்போ நமக்கு அது அமையுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து சஃபாரிக்கு கிளம்பிட்டோம் பந்திப்பூரில். இந்த சஃபாரியுமே மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸ்டே டியூன்ட். அன்டில் தென் இட்ஸ் அ பை ஃப்ரம் ஹவரிதம் எக்ஸ்ப்ளோர். தேங்க்யூ. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸுமே பாருங்கள். இப்போ எனக்கு கொடுத்துட்ருக்க இந்த ஆதரவை கண்டினியூஸாக கொடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் அ பை ஃப்ரம் ஹவரிதம் எக்ஸ்ப்ளோர். தேங்க்யூ.